தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 24வது வாக்கியம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அப்படி என்றால் பலி ஆவது பற்றி இங்கே மிக தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. எவ்வாறு கோதுமை மணி ஆனது மண்ணில் விதைக்கப்படுகிறது, அது எப்படி மடிகிறதோ, மடிந்து அதிலிருந்து 1000 மணிகள் நெற்கதிர்கள் வருகிறதோ, அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள நீங்களும் நானும் மடிய வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக மடிகின்ற சமயத்தில் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். பிள்ளைகள் பெற்றோருக்காகவும், கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காகவும். அப்படின்னா பலியாவது என்று சொல்லுங்க போது நம்முடைய விருப்பத்தை மாற்றி வைத்துக்கொண்டு தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி போவது, இதான் நம்ம பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பலியாகின்றார். யாருக்காக? மக்களுக்காக. யாருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி? தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் எத்தனையோ வித பலியாகின்றோம். நம்முடைய விருப்பத்தை மாற்றி விடுகின்றோம். யாருக்காக? கணவனுக்காக மனைவியை நான் என் விருப்பத்தை மாற்றி விடுகின்றேன். மனைவிக்காக கணவன் நான் என் விருப்பத்தை நான் ஒதுக்கி விடுகின்றேன். பிள்ளைகளுக்காக பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் விருப்பத்தை நாங்கள் மாற்றி வைக்கின்றோம். அப்படி என்றால் மனிதர்களுக்காக நாம் நம்முடைய விருப்பத்தை மாற்றி வைத்துக்கொண்டு அவர்களுக்காக நாம் பலியாகின்றோம். அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதல்ல தெய்வம் எதிர்பார்ப்பது. இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் போக வேண்டும். அப்போ கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி என்னுடைய விருப்பங்களை நான் மாற்றி விடுகின்றேன். அவருடைய திட்டத்தின்படி என் விருப்பங்களை நான் மாற்றி வைக்கின்றேன். மாற்றி வைக்கிற சமயத்தில் இதோ பிடிக்காத என் கணவனை என்னால் அன்பு செய்ய முடியும், மன்னிக்க முடியாத என் மனைவியை என்னால் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியும், அனுசரிக்காத என் பெற்றோர்களுக்கு என்னால் அனுசரித்து வாழ முடியும். காரணம், நான் விட்டு கொடுப்பது யாருக்காக? என் தெய்வத்திற்காக. நான் பலியாவது யாருக்காக? என் தெய்வத்திற்காக. இறைவன் விரும்புவதை நான் செய்கின்றேன், என் விருப்பத்தை அல்ல. கடவுளுடைய விருப்பம் என்பது என்ன? எல்லோரும் மீட்பெற வேண்டும் என்று தான் நாம் விரும்புகின்றோம். ஆகவே என் கணவன் மீட்பெற வேண்டும், என் மனைவி மீட்பெற வேண்டும், என் பிள்ளைகள் மீட்பெற வேண்டும். அப்படி என்றால் தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றுபடி வாழ்ந்தால்தான் முடிமை ஒழிய மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றி போகிறதல்ல. அப்படின்னா கோதுமை மணி என்று சொல்கிற சமயத்தில் நீங்களும் நானும் மடிவோம். தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி மடிந்து போவோம், மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல. கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, நானும் உன்னை போலவே உம்முடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற, பிதாவாய தெய்வத்துடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றி வாழ எனக்கு சக்தியை தந்துள்ளோம். நானும் என்னுடைய விருப்பங்களை அல்ல, மாறாக உன்னுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி செயல்பட சக்தியை தாரும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.